அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பாசானின் கொழுத்த பசுக்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெண்களின் நிலைமையையும் அத்தனையாக அலைந்து திரிகின்ற தண்டனைகள் வந்த போதிலும் மனம் திரும்பாத நிலைமையையும் கடைசியாக உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்கிற ஒரு சவாலோடு கூட ஆமோஸ் இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் வசனத்தில் ஆங்கில வேதாகமத்தை கொண்டு நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஹியர் திஸ் வேர்ட் யூ கவ் ஆப் பாசான் ஆன் மவுண்ட் ஆஃப் சமாரியா யூ உமன் ஹூ ஒப்ரஸ் த பூவர் அண்ட் கிரஷ் த நீடி என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யூ உமன், அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெண்கள் அவர்கள் சுகபோக பிரிய பெண்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் குற்றம் சாட்டுகிறார். பாசானின் மாடுகள் என்று சொன்னால் அது மிகவும் மேய்ச்சலுள்ள இடத்துல வளருகிற கொழுமையாக இருக்கக்கூடிய மிருதுவாக காணப்படக்கூடிய பசுக்களாக அவைகள் இருந்தன. பாசானினுடைய மாடுகள் என்பதை பாசானின் பசுக்கள் என மொழிபெயர்த்திருக்க வேண்டும். இங்கே எஜமான்கள் என்று குறிப்பு வருகிறதே அவர்களது கணவன்மார்களை குறிக்கிறது. அண்ட் சே டு ஹர் ஹஸ்பண்ட் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே போட்டிருக்கிறது. அவர்களுடைய எஜமான், அதாவது கணவர்களை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு சுகபோக பானங்களை கொண்டு வந்து உல்லாசமாக எங்களை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறது போல இந்த காரியமானது இந்த வசனங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் ஏழை எளியவர்களை ஒடுக்கி நொறுக்குகிறது மாத்திரமல்ல, அவர்கள் சுகபோக பானங்கள் என்று சொல்லப்படுகிற போதை வஸ்துக்களை சாப்பிடக்கூடிய அளவிற்கு அத்தனையாக மோசமான நிலைமையில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிப்போனார்கள் என்கிறதை அந்த இஸ்ரவேலின் வசதியான பெண்களுக்கு விரோதமாக இங்கே ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பாக காணப்படும் திறப்புகள் வழியாக புறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என்பதை பாவம் செய்வதில் இஸ்ரவேல் பெண்கள் அவர்கள் காட்டிவிட்டார்கள் என்பதை ஆமோஸ் தெளிவுபடுத்துகிறார். தரித்திரரை ஒடுக்கி எளியோரை நெருக்கி தங்கள் சுகபோகங்களை அனுபவிக்கிறவர்கள், சுகபோக பானங்களை குடித்து வாழ்கிற ஜனங்கள் யுத்தம் வரும்பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை என்று பேசுகிறார். தேவன் அவர்களை தூண்டில்களினாலும் கொக்கிகளினாலும் பிடித்து இடுத்து செல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை அனுப்புவார் என ஆமோஸ் எச்சரிக்கிறார். அசீரியா படையெடுப்பின் போது அது அவ்வாறே நடந்தது. எப்படி என்றால், அசீரியாவின் பண்டை கால கல்வெட்டு ஒன்றில் அவர்கள் சிறைப்படுத்தி செல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அவர்கள் படமாக வரைந்து வைத்திருக்கிறதை இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவருடைய வாயில் கொக்கி போட்டு இழுத்து செல்வது போன்ற படத்தை அவர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து இந்த காரியங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சுகபோகத்துக்காக கால் மீது கால் போட்டு மது அருந்தி உல்லாசம் கொண்டாடியவர்களின் நிலை இதுவாயின் விசுவாச பெண்மணிகளினுடைய நிலை எத்தகைய கேடானதாக இருக்கும். ஆகையால் விசுவாச பெண்மணிகளை அகந்தைகளை களைந்து கணவர்கள் தூய்மைப்படுகிறதற்கு அவர்களுக்கு உணர்த்தி விசுவாச இல்லங்களை கட்டி எழுப்புகிற பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே ஆமோஸ் வலியுறுத்துகிறார். இல்லை என்று சொன்னால் தூண்டில்களில் தூக்கும்படி தேவனுடைய நியாய தீர்ப்பானது நம்மை சந்திக்கும் என்று சொல்லி இங்கே விசுவாச பெண்மணிகளுக்கு முதலிலே ஆமோஸ் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தங்கள் சுயநலத்துக்காக ஏழைகளை ஒடுக்குகிற ஒவ்வொருவருக்கும் இது சரியான தண்டனை என தேவன் இங்கே அதை வடிவமைத்து அறிவிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் எளியவர்களின் மேலே மனதுருக்கம் கொண்டு ஜனங்கள் அவர்களை ஒடுக்கும் பொழுது அதை கண்டு அவர் கோபத்தில் எழும்பி ஒடுக்குகிறவர்களை தண்டிக்கிறவர் என்கிற காரியத்தை இங்கே காட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 4-5 வசனங்களில் அவர்கள் பெத்தேலிலும் கில்காலிலும் போய் அவர்கள் தொழுகைகளை நடத்தட்டும் என்பது போல ஒரு வஞ்ச புகழ்ச்சியைப் போல பேசுகிறதை பார்க்கிறோம். எப்படி பிரசங்கியில் அங்கே சாலமோன் சொல்லுகிறாரே, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் சந்தோஷப்படு, உன்னுடைய கண்களினுடைய
அந்த வழிகளில், நெஞ்சினுடைய வழிகளில், கண்களின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியென்று சொல்லுகிறாரே. அதே போலத்தான் இங்கே ஆண்டவர் கில்காலை குறித்தும் இங்கே பெத்தேலை குறித்தும் பேசுகிறார். அதாவது கில்கால், பெத்தேல் இவைகளினுடைய சிறப்பு என்ன? அவைகள் தேவனை நினைவு கூறுகிற நினைவிடங்களாக இருந்தன. அதை அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடுகிற தொழுகை ஸ்தலங்களாக மாற்றிவிட்டபடினாலே அந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் 35 யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்போதுதான் குடும்பத்தையே அவர் சுத்திகரிக்கிறார். அந்நிய தேவர்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி உங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய குடும்பத்தை யாக்கோபு முதலில் ஆண்டவர் தன்னுடைய சகோதரனுக்கு தப்பி ஓடும் பொழுது அவர் அந்தி நேரம் ஆகிவிட்டபடினால, சூரியன் அஸ்தமித்தபடினால ஒரு கல்லை எடுத்து படுத்திருந்தார. அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான தரிசனத்தை பார்த்தாரே. அங்கே ஏனியினுடைய உச்சியில் நின்று கொண்டு ஆண்டவர் இவரோடு கூட பேசி, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறபடினால அந்த லூஸ் என்கிற அந்த பட்டணத்தின் பெயரை மாற்றி பெத்தேல், தேவனுடைய வீடு, அதாவது வீடு தேவன் என்கிற பெயரை அங்கே யாக்கோபு கொடுத்திருந்தாரே. அந்த இடத்திற்கு அதில் ஒரு கல்லை நட்டி அதில் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் மெய்யாகவே இருக்கிறார் என்கிற ஒரு நினைவிடமாக அதை யாக்கோபு மாற்றியிருந்தார். அந்த இடத்திற்கு ஆண்டவர் திரும்ப போக சொன்ன பொழுது அதை ஏல் பெத்தேல் என்று மாற்றினார். முன்பாக தேவன், நடுவில் நான், பின்பாக தேவன் என்று சொல்லி, முன்னே பின்னையும் நீங்கள் இருங்க, நான் நடுவில் இருந்து கொள்ளுகிறேன், அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி சீகேம் மனிதர்களுக்கு பயந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே குடியிருக்கும்படியாக அங்கே யாக்கோபுக்கு அழைப்பு விடுத்ததை பார்க்கிறோம். அது ஒரு நினைவின் இடமாக, யாக்கோபினால் நினைவு கூறப்படுகிற இடமாக இஸ்ரவேல் ஜனங்களே அதை ஒரு நினைவு இடமாக வைத்திருந்தார்கள். அதே போல கில்கால் என்கிற இடமானது யோசுவா 4:20-24 வரையிலும் யோர்தானிலிருந்து அவங்க கரையேறின உடனே 19 சொல்லுகிறது, கில்காலிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானிலிருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் யாதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். அங்கே 12 கோத்திரத்தின் நினைவு கூறுதலாக 12 கற்களை நாட்டினது மாத்திரமல்ல, அதை நினைவு கூறும்படியாக யோசுவா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அந்த இடத்தை கில்காலையும் நினைவிடமாக மாற்றியிருந்தார். ஆனால் இவர்கள் அந்த நினைவிடத்தில் இவர்கள் விக்கிரக தொழுகைகளை செய்கிறவர்களாக, காலை பலி என்று சொல்லுகிறத அந்த வசனம் 4 பார்க்கிறோம். யாத்ராகமம் 29:38-39 ஒரு வயதான ஆட்டுக்குட்டி 2 எடுத்து ஒன்று காலையில் மற்றதை மாலையில் பலி செலுத்தும்படியாக மோசையின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இவர்கள் காலை பலியை ஆண்டவருக்கு இல்லாமல் மற்ற தேவர்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தசம பாகங்கள் லேவியராகமம் 27:30 சொல்லப்படுத, தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகமெல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதையும் கொண்டு வந்து இந்த தொழுகை ஸ்தலங்களில் அவர்கள் படைக்க ஆரம்பித்தார்கள். வசனம் 5 ஸ்தோத்திர பலிகள் அல்லது சமாதான பலி என்று சொல்லப்படுகிற அந்த பலிகள் லேவியராகமம் 7:13 அவர்களுக்கு வகையறுத்து கொடுக்கப்பட்ட அந்த பலிகளை இவங்க புளிப்பில்லாத அதிரசம், புளிப்பில்லாத அடை, மெல்லிய மாவினால் செய்த அதிரசம், புளித்த மாவினால் செய்த அப்பம், ஸ்தோத்திர பலியோடு படைக்கணும். ஆண்டவருக்கு படைக்க வேண்டிய எல்லாவற்றையும், எல்லா பலிகளையும் அந்நிய தேவர்களுக்கு இவர்கள் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் ஆண்டவருடைய இருதயத்தின் வேதனைகளை வெளிப்படுத்துகிறார். உற்சாக பலிகள்,
லேவியராகமம் 22:18, யாத்ராகமம் 36:3, லேவியராகமம் 7:16 சொல்லப்படுது. தேவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்தி தேவன் தந்த காரியங்களுக்காக அவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பலி செலுத்துகிறதற்கு பதிலாக விக்கிரகங்களுக்கு செலுத்தினார்கள். இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று வசனம் 5 பின்பகுதியில் சொல்கிறாரு. நினைவிடங்களை எல்லாம் தொழுகை இடங்களாக மாற்றி இத்தனை நீங்கள் பாவத்தை செய்தபடினால உங்களுக்கு என்ன தண்டனையெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறாருன்னா, பட்டணங்களில் வீட்டிருக்கிறவர்களுடைய பற்களுக்கு ஓய்வு, அதாவது பஞ்சத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸ்தலங்களில் அப்பக்குறைவு, அதாவது அப்பத்தின் தாழ்ச்சி உண்டாகும், உணவு பற்றாக்குறை உண்டாகும் என்று சொல்லுகிறார். 3 மாதத்திற்கு முன்பாகவே அறுவடைக்காக பெய்யக்கூடிய மழையை தடுத்தேன் என்று சொல்லுகிறார். இது வறட்சியை குறிக்கிறது. ஒரு பகுதியில் மழை, ஒரு பகுதியில் மழை இல்லை. மழையில்லாத அந்த வயல்கள் காய்ந்து போனது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் குடித்தண்ணீர் பஞ்சத்தை சொல்லுகிறார். 2-3 பட்டணத்தார் ஒரே பட்டணத்தில் தண்ணி குடிக்க வருகிறதுனால போதுமான தாகம் தீரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக இடங்களில் பஞ்சங்களை பார்க்க முடிகிறது, அப்பக்குறைவுகளை பார்க்க முடிகிறது, மலைத்தாழ்ச்சியை பார்க்க முடிகிறது. நம்முடைய தமிழ்நாடே பக்கத்து அண்டைய மாநிலங்களிலே தண்ணீரை கேட்டுக்கொண்டு கெஞ்சுகிற நிலைமைகள் இன்றைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை வேற யாருக்கு செலுத்தினாலும் ஆண்டவர் அதை பொறுத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் அல்ல என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அன்றைக்கும் இன்றைக்கும் அதே காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். கருக்காய் நோய் அல்லது வெப்ப காற்று என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால பயிரை அழிக்கிற நோய் அல்லது நச்சுப்பணி விஷப்பணியினால் உங்களை தண்டித்தேன். பச்சை புலி என்ன செய்து சோலைகளைப் போல மாற்றியிருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தான் வாழ்ந்தார்கள். சோலைகளை, திராட்சை தோட்டங்களை, அத்தி மரங்களை, ஒலிவ மரங்கள் எல்லாம் மிகுதியாக இருந்த மரங்களெல்லாம் அழிச்சு போட்டு கொஞ்சத்தை மட்டும் வச்சிருக்குது. பற்றாக்குறையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. கொள்ளை நோய் எகிப்தில் உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோய். நான் ஆண்டவர் சொன்னார், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், ஆனால் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தின ஆண்டவர் பாவம் செய்த பொழுது சொல்லுகிறார், எகிப்தில் உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை நான் கொடுப்பேன். வாலிபர்கள் பட்டயத்தினால் அவர்களை கொண்டேன் என்று சொல்கிறார். யுத்தம் வரும் என்று சொல்லுகிறார். குதிரைகளை அழித்து போட்டேன் என்று சொல்லுகிறார். முகாம்களில் ஒரு நாற்றம், துர்நாற்றம், பிணங்களின் நாற்றம் வரும்னு சொல்லி போர அனுமதித்தேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அக்கினியினுடைய சுட்டெரிப்பு, சோதம் கொமோராவின் அழிவு போல பல பகுதிகளை ஆண்டவர் முற்றிலுமாக வெளிநாட்டு படைகளை பயன்படுத்தி அழித்ததையும் இங்கே ஆமோஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரும் என்கிறதை உணர்த்தி பேசுகிறார். வெகு காலத்திற்கு முன்னே இந்த தண்டனைகளை எல்லாம் கூறியிருந்தார். அதை அவர்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்பியிருக்க வேண்டும். லேவியராகமும் 26 14 39 வரையிலும், உபாகமும் 28 15 35 வரையிலும் அவர்களுக்கு தெளிவாக ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும், சாபம் எப்போ வரும், எல்லா காரியங்களையும் எழுதி கொடுத்திருந்தோம். அவைகள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினபடினால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தண்டனையாக அவர்களுக்கு கொடுத்து மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். ஆனாலும் அவங்க 5 இடங்களில் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் பாவங்கள் பெருகின பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் பிடுங்கினார். அதே அவர்கள் தேவனை மறந்தபோது தேவன் இயற்கையாக கொடுத்திருந்த கொடைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். பஞ்சம் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, மரணங்கள் தொடர்ந்தன. என்றாலும் மக்கள் மனம் திரும்பாத ஒரு கடின நிலைமையில் வாழ்ந்தார்கள். பார்வோனுடைய இருதயம் எப்படி 10 முறை கடினப்பட்டுச்சோ அதே போலதான் இந்த இடத்துல 5 இடங்கள்ல அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில், 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தேவன் அவர்கள் மனம் திரும்பாத தண்டனையை மீண்டும் மீண்டும் அவர் எடுத்து கூறிட்டு சொல்றார், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். தண்டனைகளில் மனம் திரும்பி தேவனை சந்திக்க ஆயத்தமாகும்படி இங்கே சகரியா ஆமோஸ் அழைப்பு விடுகிறதை பார்க்கிறோம். வசனம் 12 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்கிறார். அவர் நாம் சந்திக்கக்கூடிய அழைக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர் என்று தானியேல் 2:22-8 பார்க்கிறோம்.
முழு வேதாகமும் அவருடைய மனிதனுடைய நினைவுகளை வெளிப்படுத்தி அங்கே காட்டுகக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிற ஒரு ஆண்டவர், உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிற ஒரு ஆண்டவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய வேதம் ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிகரின் ஆண்டவர். இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கின உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நன்மையான காரியங்களை செய்கிறாயா அல்லது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறாயா? எதை செய்கிறாய்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஏசாயா 40:22 சொல்கிறது, பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். நம்ம அவருடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளைப் போலத்தான் இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி. அதே ஏசாயா 42:5 பார்க்கிறோம், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுத்திருக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது. அதாவது அவரை சந்திக்கும்படியாக இங்கே ஆமோஸ் அழைப்பு கொடுக்கிறார். அவரை சந்தித்து விடு. நீ நல்ல காரியங்களை செய்தானா தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாய். நீ அவருடைய இருதயத்துக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத காரியங்களை செய்து செய்து மனந்திரும்பாமல் வாழ்ந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய கரத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ளுவாய் என்கிற காரியத்தை இங்கே ஆமோஸ் எச்சரிக்கிறார். நமக்கும் இந்த கிருபையின் காலத்தில் சபையின் நாட்களில் வாழ்கிற நமக்கும் வலுவாதபடி நம்மை காக்கும்படியாக அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராக வருகிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற அந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய தேவனை சந்திக்கும் பொழுது சந்தோஷத்தோடு கூட சந்திப்போம். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும்னு சொல்லி அதே போல் அசுத்தமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நாம் தேவனை சந்திக்கிற நாள் நமக்கு துக்ககரமான நாளாக மாறிவிடும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கரத்தில் பிரதிபலனை வாங்கி கொள்ளும்படியாக அந்த இரகசிய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து நம் வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?